2024ஆம் ஆண்டிற்கான வேர்ட் ஆஃப் த இயரை ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி பிரெயின் ராட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிரெயின் ராட்னா என்ன அப்படின்னா, தேவையே இல்லாத முடிவில்லாத ஆன்லைன் பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம மனது வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். அந்த நிலையத்தான் பிரெயின் ராட் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமாக ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜென்சி, அதாவது 1995க்கு மேலே பிறந்தவர்கள் வந்துட்டு சராசரியாக 9 மணி நேரம் கூட யூஸ் பண்ணுறாங்களா ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன். ஸோ இதனால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி இந்த வேர்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்ன வருதுன்னா, நம்ம கவனம் சிதறுதல், மன அழுத்தம் அதிகரிக்குதா, அப்புறம் மூளையை உடனடியாக திருப்தி வைக்கிறதுக்காக மூளையை மறுவடிவம் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா பயமா தான் இருக்கும். ஆனால் இதோட ரிசல்ட், அதாவது அதோட பாதிப்புகள் என்னென்னவா இருக்குதுன்னா, நம்மளால ஆழமா எதையும் யோசிக்க முடியறது இல்லை. அப்புறம் வந்து அதிகமாக கவன சிதறலோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த தலைமுறை. இதை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். நம்ம மாற்றலாம், நம்ம குழந்தைங்களுக்காக இது கண்டிப்பாக நம்ம மாற்றியே ஆகணும். ஆனால் இது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை நிலை. இப்போ இருக்கிற உண்மை நிலை இதுதான். இதை மாற்றுறதுக்கு என்னென்ன சின்ன சின்ன வழிகள் இருக்குது. அது என்னென்னா, புக்ஸ் படிக்கலாம். நம்ம ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண பழகிறதுக்காக புக்ஸ் படிக்கலாம். அப்புறம் ஸ்க்ரீன் டைம் இவ்வளோதான் ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு லிமிட் செட் பண்ணி ஒரு பவுண்டரி வச்சுக்கலாம். அப்புறம் அப்பப்போ வந்துட்டு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் அதை வச்சுட்டு வெளியே என்ன நடக்குது, இந்த ஃபோனை தாண்டி வெளி உலகத்தில் வேறு என்னென்ன நடக்குது அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். அது இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் பிடிக்குமா, ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இல்லை கிராஃப்ட் மாதிரி எது பிடிக்குமோ அதில் உங்களை ஈடுபடுத்திக்கலாம். அந்த ஸ்க்ரீனை விட்டு எப்படி நீங்கள் உங்களுக்கு தள்ளி இருக்கலாம் அப்படிங்கிறத பண்ணுற முடியுமா பிரெயின் ராட்லேருந்து நம்ம தப்பிக்கலாம்.